ஹாய் ஆல், வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை நான் பண்ணியிருந்தேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்போவுமே மார்கழி மாதம் சொன்னாலே அது ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதுலேயும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது அது இன்னமும் நல்ல ஸ்பெஷலாகவும் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நடக்கக்கூடியதாகவும் தான் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாமே அமையும். ஏன் அப்படி கேட்டால் சில பேர்லாம் சொல்லுவாங்க மார்கழி மாதம் பூதேவி மாதம் அப்படி சொல்லுவாங்க. அது அப்படிலாம் இல்லை. மார்கழி மாதம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம் மார்கழி மாதம். எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் தான் மார்கழி மாதம். இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி நம்ம ஆசையாக இருக்கும்போது தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு ஆசையாக வருவாங்க. எப்போவுமே நம்ம கேட்ட ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அலட்சியமாயிடும். இதுவே நம்ம கேட்டு பல முறை கேட்டு எதுவுமே நடக்கலை அப்படி சொல்லி ரொம்ப விரக்தியாக இருக்கும்போது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அது நம்மளுக்கு நடந்துச்சுன்னா எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட் நல்லா நம்ம லைஃப்லேயே சூப்பரான மூமெண்ட்டு. அண்ட் அந்த மூமெண்ட் நம்மளால் மறக்கவும் முடியாது. அதனால தான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்கள் பண்ணுங்கள், நம்ம கேட்கறதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என் லைஃப்லேயும் கண்டிப்பாக அது நடந்திருக்கு. நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். முழு நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது அதோட பவர் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும். என்னடா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கடவுளே நம்மளுக்கு சீக்கிரம் நடத்தி கொடுப்பாரு. அண்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை. அதனால் நான் என்ன பண்ணேன், கோமாதா பூஜையோ நிலவாசல் பூஜையோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே ஃப்ரைடே கோமாதா பூஜை பண்ணுவேன். நிலவாசல் பூஜையுமே நான் பண்ணுவேன். அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது, மார்கழி மாதத்தில் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப ஆசையாக அந்த நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. 2:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுச்சு. பூஜை பண்ணணும். நான் தூங்கினதே 12 மணிக்கு அப்படி தான் தூங்கினது. பட் ரொம்ப சீக்கிரமாக முழிப்பு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இந்த பூஜை பண்ணணும், நிலவாசல் பூஜை பண்ணணும், கோமாதா பூஜை பண்ணணும். நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே நல்லா ரெடி பண்ணிவிட்டு வெளியே இருந்தால் எப்போயும் நம்ம உள்ளே விளக்கு கொண்டு வருவோம்ல. அதனால் என்ன பண்ணேன், வெளியே வச்சு விளக்கு ஏற்றிட்டு நிலவாசலுக்குமே கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே காட்டிட்டு உள்ளே விளக்கு ஏற்றியாச்சு. எந்த ஒரு வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீடு காலத்துக்குமே ஒரு பாசிட்டிவான நிலைமை தான் நம்ம வீட்டில் இருக்கும். அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்போவுமே எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுதா அது நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்ம தப்பான விஷயத்தில் தான் மற்றவங்க சொல்கிறத கேட்கணும். நல்ல விஷயம் பண்ணும்போது யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன, நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியதே இல்லை. நெக்ஸ்ட் கோமாதா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமியோட ஸ்டாண்டில் எடுத்து கோமாதாவை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அன்றைக்கி நான் 48 நாள் குபேர பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், அதையுமே கூட சேர்த்து பண்ணிட்டேன். ரொம்பவே பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த டைமில் நம்ம எழுந்து பூஜை பண்ணும்போது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்டில் சொல்லும்போது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி நம்மளும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக பண்ணுவாங்கள்ல. பூஜைலாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டு சாமிக்குமே தூப தீப ஆராத்தி எல்லாமே காட்டியாச்சு. எப்போவுமே வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை 2 நாளில் எப்போயாவது ஒரு நாள் நீங்கள் சாமிக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைங்க. அது ரொம்பவே நல்லது. நம்ம வாரம் எடுத்து வைக்கும்போது நம்ம குடும்பமும் நல்லா தழைச்சி நல்லா ஒரு முன்னேறி வரும். இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேரில் நல்லா சூப்பராக கோலம் போடுவீங்க. பட் எனக்கு அவ்வளோவா கோலம் போட தெரியாது. கோலம் போட தெரியாது மீன்ஸ் பெரிய பெரிய கோலம்லாம் போட மாட்டேன். ஏதோ சின்ன சின்ன கோலம் போடுவேன். ஆனால் பட் கோலம் போடணும் ரொம்ப ஆசை. எனக்கு தெரிஞ்சதையே ரொம்ப ஆர்வமாக போடுவேன். அண்ட் 7 முக விளக்குமே ஏற்றியிருந்தேன். ஃப்ரைடே மட்டும் தான் 7 முகத்துலேயும் திரி போட்டு ஏற்றுவேன்.
மற்ற டைமில் வந்து ஒரு முகம் மட்டும் தான் ஏற்றி வைப்பேன். நம்ம பூஜை ரூமில் மட்டும்தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றோமோ அது எல்லாமே செஞ்சு அழகு பார்க்குற ஒரே இடம் நம்ம பூஜை ரூம் மட்டும்தான். ஓகே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய், தேங்க்யூ.